காய்கறி எல்லாம் போட்டு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு மசாலா கிச்சடி இன்றைக்கி செய்து பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும். குக்கரில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்க்கணும். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை, பொடிசா வெட்டின வெங்காயம் 1 கப் அளவுக்கு, பொடிசா வெட்டின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பொடிசா வெட்டின தக்காளி 1 கப் அளவுக்கு, அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்து தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கணும். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், பொடிசா வெட்டின மல்லி இலை 1/2 கப் அளவுக்கு எல்லாம் சேர்த்து வதக்கணும். இப்போது ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். முக்கால் கப் அரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்புக்கு அரிசி அளந்த அதே கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ரெண்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி, 1/4 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட், பீன்ஸும் அதே அளவு. எல்லா காயும் சேர்த்து அரிசியோட நல்லா கலந்து இப்போ வேக விடணும். நல்லா கலந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 2 விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, அதோட இன்னும் கொஞ்சம் பொடிசா வெட்டின மல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். கிச்சடி கெட்டியாக இருந்தால் 1/2 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி கூட சேர்த்து கலந்துக்கலாம். மசாலா கிச்சடி இப்போது ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.